தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? இந்த காலவெளியில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். என்னோடு கூட நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் தேவ மகிமைக்காக நீங்கள் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்படாத இருங்க என்று இந்த இடத்துல பிரசங்கம் என்றதை பார்க்கிறோம். இந்த மலை மேலே அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதிக்கிறார். போதிக்கும் போது என்ன சொல்கிறாரு? எதை சாப்பிடணும், எதை குடிக்கணும், எதை உடுத்தணுன்றதை குறித்து கவலைப்படாதீங்க. அதில் ஒரு வார்த்தை ஆண்டு ரொம்ப அழகாக சொல்கிறார், கவலைப்படாதீங்க. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த கால வேளையில் ஏன்னா மனுஷனாய் பிறந்தா ஏழையோ பணக்காரனோ எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக கவலைக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அன்பான தேவ ஜனமே, இந்த கவலை என்று சொல்லக்கூடியது தேவனால் வருகிறது அல்ல, இது பிசாசனுடைய ஒரு ஆயுதம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவனுக்காக எழும்பி வாழக்கூடாதபடி, நம்முடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லாதபடிக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இல்லாதபடி, நாம் ஆசீர்வாதமாக இல்லாதபடி ஏதோ ஒரு கவலையை, ஏதோ ஒரு மன வருத்தத்தை நம்ம உள்ளத்தில் கலையாக கொண்டு வந்து விதைச்சிடுவான். விதைச்ச உடனே நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்தவங்க இதை நினச்சி அன்பான தேவ ஜனமே, நாம் என்ன ஆயிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி, அவங்க கவலைக்குள்ளாயிடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க நிலைமை மாறி அங்கே புத்தி சுவாதீனம் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இன்றைக்கி பிசாசு ஆவிக்குரிய உலகத்தில் அன்பான தேவ ஜனமே, இது உலகத்தானுக்கு மாத்திரம் அல்ல, தேவனை அறிந்த அநேகருக்குள்ளே இப்படியாப்பட்ட கவலையை கொண்டு வந்து, பிள்ளைகளை குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த கவலை, கணவனை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, இப்படி பலவிதமான கவலைகள், நாளைய தினத்தை குறித்து கவலை. அன்பான தேவ ஜனமே, நாளைக்கு நம்ம நிலைமை என்னவோ ஆகுமோ அப்படின்னு சொல்லி நம்மளை பலவிதமான கவலைக்குள்ள ஆக்கி நம்மளை அன்பான தேவ ஜனமே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்காக வாழ விடாதபடிக்கு நம்மளை அழுத்தி கொண்டே இருப்பான். இந்த கவலை நம்மளை என்ன பண்ணனா, ஜெபிக்க விடாது, வேத வாசிக்க விடாது, ஆலயத்துக்கு வர விடாது, தேவனுக்காக என்னங்க ஊழியம் செய்ய விடாது, தேவனுக்காக ஏதாவது செய்யலான்னா கூட நம்மளால் முடியாது. ஏன்னா நம்மளை இந்த கவலைக்குள்ளே கொண்டு போன உடனே மனுஷன் என்ன ஆயிடுறான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உண்மையான தன்மை மாறி, பிரியமான தேவ ஜனமே அவன் பித்து பிடிச்சவனை போல மாறி, கடைசியில் பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணுறான், போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறான், குடி கடுமையாயிடுறான், பாவ பழக்கங்களுக்கு அடிமையாயிடுறான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிப்ரெஷன்லேருந்து, இந்த கவலையிலேருந்து நான் வெளியே வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிசாசு என்ன பண்ணுறான், இந்த வழியில் போ, இந்த பழக்கத்துக்குள்ளாவு, இந்த பாவத்தை செய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பல என்னங்க பசுமையானவைகளை காட்டி, எப்படி ஆதியாகமம் 13:10 லோத்து கண்ணுக்கு யோர்தான் பசுமையாக, அதுபோல் பச்சை பச்சையான காட்டி, இதை செய்ய உன் கவலை மாறும், என்னங்க இந்த வழியில் போ உன் கவலை மாறும், இவங்ககிட்ட போ உன் பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவான்னா திசை திருப்புவான் தேவனை விட்டுட்டு. அப்போ நம்ம என்ன ஆயிடுவோம்னு சொன்னீங்கன்னா, தேவனுக்கு தூரம் ஆகிடுவோம், என்னங்க உலகத்துக்கும் சாத்தானுக்கும் சமீபம் ஆகிடும். கடைசியில் நம்ம யாராக மாறிடுவோம்னு கேட்டிங்கன்னா, பிரியமான தேவஜனமே, கவலைனாலேயே சிலரை பார்த்தீங்கன்னா, அன்பான தேவஜனமே, சமீபத்தில் கடந்த வாரத்தில் ஒரு 38 வயது வாலிப சகோதரன், நல்ல என்னங்க படித்த பட்டதாரி, காரணமே இல்லை என்னங்க ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அவர் தற்கொலை பண்ணின்னு செத்து போயிட்டார். காரணமே இல்லை, என்னன்னே தெரியல. ஆனால் அந்த வருத்தத்தினால் அவர் என்ன ஆகிட்டாருங்க, கடிதம் எழுதி தற்கொலை பண்ணின்னு செத்துட்டார். ஆனால் அந்த சகோதரனுக்கு சாகும் முன்னே என்னங்க கொஞ்சம் கூட யோசிக்கலை, எனக்கு வயசான தாய் தகப்பன் இருக்கிறாங்களே, நான் மரித்து போனால் அவங்க நிலைமை என்ன அப்படின்றத சற்று கூட சிந்திக்கலை. பிசாசுக்கு இடம் கொடுத்து தன் ஆத்மாவை
நஷ்டப்படுத்தி கொண்டான். ஆகையால் தான் அன்பான தேவ ஜனமே, எதை சாப்பிடலாம், எதை குடிக்கலாம், எதை உடுத்தலான்னு சொல்லி நீ கவலைப்படாதேன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்? நீங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே வேதம் சொல்லுது, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை விசாரிப்பார். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய பாரத்தை என்ன செய்யணுமா, நம்முடைய கவலைகளை என்ன பண்ணணுமா, கர்த்தர் மேல் வைத்து விடணுமா. நம்ம இந்த பாரத்தெல்லாம் எப்போ தேவன் மேலே இறக்கி வைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு விடுதலை உண்டாகும். ஆகையால் தான் மத்தேயு 11:28-29 ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, தேவனிடத்தில் வர்றதை விட்டுட்டு அவங்க வெவ்வேறு வழிகளை தெரிந்து கொண்டு தப்பான விதத்தில் போய் தன் ஆத்மாவை அவர்களே உருவ குத்தி கொண்டு நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆகையால் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் எதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தேவ மகிமைக்காக 27ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நீ கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது. அப்படின்னா நீ கவலைப்பட்டா ஒன்று மனநோயாளியாக மாறிடணும், இல்லை நீ வியாதியஸ்தனாக மாறிடணும், இல்லை நீ குடிக்காரனாக மாறணும், இல்லையா ஒரு ட்ரக் அடிக்டாக மாறணும், இல்லையா நீ தற்கொலை பண்ணிக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது. அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாரத்தை நம்ம கவலையை நாம் சுமக்காம தேவன் மேல் வைத்து விட வேண்டும். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை அழகா சொல்லுது, பிரியமானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்க, அவர் உங்கள் கால்களை தள்ளாட விட மாட்டார். அன்பான தேவ ஜனமே, நம்ம அவர் மேலே வச்சிட்டோம்னா நம்ம தள்ளாட மாட்டோம், நம்முடைய பாரத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆகையால் தான் சிலுவையில் அன்பான தேவ ஜனமே, நாம் செய்த தவறுக்காக நாம் தண்டிக்கப்பட வேண்டும். நாம் தப்பு செஞ்சோம், நம்ம தான் என்ன பண்ணுங்க அதன் பலனை அனுபவிக்கணும். ஆனால் ஆண்டவர் நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நமக்காக அவர் சிலுவையில் பலியாகி நம்மேல் வர வேண்டிய நியாய தீர்ப்பு, நம்ம மேலே வர வேண்டிய பாவம், நம்ம மேலே வர வேண்டிய சாபம் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டு நம்மை விடுதலை ஆக்கினார். யோவான் 8:32 சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. இன்றைக்கு உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். உங்களுக்கு மலை போல பிரச்சனை இருக்கலாம், தேவன் பனி போல மாற்ற வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணமாக இருந்தாலும், உங்களுடைய எதிர்காலமாக இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பாக இருந்தாலும், அன்பான தேவ ஜனமே, எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிப்பார், உங்களை தள்ளாட விடமாட்டார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அன்பான தேவ ஜனமே, நான் உங்களை திக்கற்றவளா விடமாட்டேன். உங்களை தேவன் விடமாட்டாருங்க. யார் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார். அவர் மேல் பாரத்தை வையுங்க. கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார், உங்களை நின்று விடுவிப்பார், அற்புதங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான கவலைகளால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி பலவிதமான பாவத்திலும், பலவிதமான சாபங்களிலும், பலவிதமான போதைப் பொருளிலும், பலவிதமான அசுத்தாவின் பிடியிலும், தற்கொலைக்கு நேராக அன்ற வாழ்க்கை அர்த்தம் தெரியாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்றைய எல்லா சாபங்கள்லேருந்தும், எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்தும், எல்லா பாவ பழக்கத்திலிருந்தும் இவளை விடுதலையாக்கி ஆண்டவரே
பாரத்தை மேல் வைத்து விடு, நான் உன்னை தள்ளாட விட மாட்டேன் என்று சொன்னேன். இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே அற்புதங்களை செய்யுங்க. அவருடைய கண்ணீர்களை தொடைங்க ஆண்டவரே. அவருடைய பலவீனங்களில் நம்முடைய பலனை தாங்க. அவருடைய கட்டுகளை உடைங்க ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியன் இனி ஒருபோதும் காணமாட்டேன் என்று சொன்னீர. எல்லா தடைகளை நீக்கி அவளை ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகிறது, எங்களோடு பேசலாம். உங்களுடைய ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.